ஹலோ விவார்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 6ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன, இவர்கள் எந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும், இது குறித்து இந்த ஜோதிட கணிப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். ஸோ இந்த ஒரு கிரக மாற்றமானது 12 ராசிகளிலுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு கிரக மாற்றங்களானது நடைபெற உள்ளது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும், வழிபட வேண்டிய தெய்வங்கள், அதேபோல் இவர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து இப்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இப்பொழுது ஆட்சி பெற்றுள்ளதுனால அதிகாரம், பதவி இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா பிரதானமானவராக பார்த்திங்கன்னா இருப்பீர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்த ஒரு படிநிலைக்கு செல்லக்கூடிய யோகங்களும் உண்டாகும். இதயம், மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே பரிபூரணமாகவே நீங்க கூடுங்க. 8க்கு உடையவன் ஆட்சி பெறுவதனால நரம்பு தளர்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. உடல் தளர்ந்து போவதற்கான வாய்ப்புகளானது ஏற்படும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டுங்க. வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுனால தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. எல்லாவற்றிற்கும் பார்த்திங்கன்னா விமர்சிக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது. சோசியல் மீடியாவில் சர்ச்சைக்குரிய கருத்துக்கள், வாக்குவாதங்களை பார்த்திங்கன்னா வைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். இப்பொழுது 4க்கு உடையவர் 6ஆம் இடத்தில் இருப்பதனால உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருப்பங்களானது ஏற்படுங்க. 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று குடும்பத்தை பார்த்திங்கன்னா சேர்த்து வைக்க போகின்றார். துணையிடம் மீண்டும் சேர்வது, பழைய காதலன் காதலியோடு பார்த்திங்கன்னா சேரக்கூடிய யோகங்களானது உண்டாகும். 5க்கு உடைய சுக்கிரன் நீச்சமாக இருப்பதனால சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். அதே போல் ஐவிஎஃப் போன்ற சிகிச்சை முறைகளில் நீங்கள் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. மேலுமே இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சிவன், சுக்கிர பகவான், சூரிய பகவானை வழிபடுவது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். சூரியனார் கோயிலுக்கு செல்வது, ரெட் ஹில்ஸ் பார்த்திங்கன்னா ஞாயிறு கோயிலுக்கு செல்வது ஏற்றத்தை கொடுக்குங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய புறாக்களுக்கு கோதுமை தானமாக கொடுப்பது நன்மையை கொடுக்கும். தினந்தோறுமே காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மையை பயக்கும். மேலுமே பணிந்து நிற்பவனை விட துணிந்து நிற்பவனை வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான் என்ற வரிகளுக்கு ஏற்பதான் எதிலுமே நீங்கள் துணிந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான வீடுகளில் பார்த்திங்கன்னா பயணிப்பதனால உங்களுடைய ஆளுமை திறன்களானது, நிர்வாக திறன்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அழகும் அறிவும் கூடுங்க. அதேபோல் வறண்ட கிடந்த பணப்பையானது இனி நிரம்பக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சேமிக்கும் அளவுக்கு பொருள் வரவு உண்டு. அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உண்டுங்க. உங்களுடைய பேச்சுக்கு அனைவருமே செவிசாய்ப்பார்கள். வீட்டில் பார்த்திங்கன்னா கெட்டி மேளங்கள் சத்தங்களானது கேட்கும். பூர்வீக சொத்தில் சில மாற்றங்களை நீங்கள் செய்வீர்கள். திடீரென்று பயணங்களானது திருப்திகரமாகவே இருக்குங்க. குரு பகவான் 7ஆம் வீட்டில் பலம் பெற்று இருப்பதனால எதையுமே நீங்கள் சமாளித்து வெற்றி காணக்கூடிய மனப்பக்குவங்களானது கிடைக்கக்கூடும். கணவன் மனைவிக்குள் பார்த்திங்கன்னா அந்யோன்யங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கீங்க. தள்ளி போன உங்களுடைய மகளினுடைய கல்யாணத்தை விஐபிகள் முன்னிலையில் நடத்துவீர்கள். தாய் வழியினுடைய சொத்துக்களானது உங்களுக்கு கிடைக்கும். மகனுக்கு வெளிநாட்டில் வேலைகளானது கிடைக்குங்க. அரைகுறையாக நின்று போன கட்டட பணிகளை முழு மூச்சுடன் நீங்கள் முடிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணைவருடைய வழியில் பொருள் வரவுகளானது இப்பொழுது உண்டு. எந்த ஒரு செயலையும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து நீங்கள் முடிப்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. பணப்புழக்கங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையில் வீட்டில் உற்சாகங்களானது குடிக்கொள்ளுங்க. குடும்பத்தில் பெண்களினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடும். மகிழ்ச்சியானது நிலவும் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க. சகோதரிகளால் பொன்பொருளானது சேரும். விருந்து விழா என்று பார்த்திங்கன்னா நீங்கள் சென்று வருவீர்கள். சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்படக்கூடும். பழுதான வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்குவீர்கள்.
இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியிலேயே சகோதரர்களால் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயங்களானது உண்டாகும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் சகோதரர்களுடைய வகையில் அலைச்சலும் செலவுகளுமே வந்து பார்த்திங்கன்னா மிஞ்சும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வீண் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லவும். அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுவர். பதவி உயர்வுக்கு வாய்ப்புகளானது உண்டு. கோரிக்கைகளானது எளிதில் நிறைவேறும். அரசு வகையில் எதிர்பார்த்த கடனுதவியானது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் வந்து செய்யவும். அதேபோல் அதிகாரிகளிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்லணுங்க. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி நிதி உதவியானது எளிதாகவே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். பங்கு வர்த்தகம் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குங்க. பொருளாதார வளங்களானது வந்து பார்த்திங்கன்னா மேம்படும். எதிரிகளினுடைய இடையூறுகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் பெறுவீர். பெண்கள் குடும்பத்தினரினுடைய நன்மதிப்பை வந்து பார்த்திங்கன்னா பெறுவீர்கள். உங்களால் குடும்பத்தினுடைய மதிப்பும் மரியாதையும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலனையே வந்து பெறுவர். சுயதொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வங்கி கடன் உதவியானது எளிதாகவே வந்து கிடைக்கும். இந்த நேரத்தில் சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனையே கொடுக்குங்க. பணவரவானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். எதிர்ப்புகளுமே வந்து பார்த்திங்கன்னா விலகக்கூடும். நண்பர்கள் மூலமாக உதவிகளானது கிடைக்குங்க. விரும்பிய காரியங்களை செய்து நீங்கள் சாதகமான பலனையும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். புதிய நபர்களினுடைய அறிமுகங்களானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரமானது தொடர்பான காரியங்கள் இப்பொழுது சாதகமாகவே நடந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வியாபார போட்டிகளும் குறையும். பழைய பாக்கிகளானது இப்பொழுது வசூலாகுங்க. தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளானது இப்பொழுது கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்க பெறுவீர். பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியதாகவும் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பானது அதிகரிக்கும். பிள்ளைகளினுடைய உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும். மேலுமே உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மையானது நடக்குங்க. பெண்களுக்கு பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளினுடைய எதிர்ப்புகளையும் மீறி நீங்கள் முன்னேறுவர். அதேபோல் கலைத்துறையினரினுடைய படைப்பு திறன்களானது வளரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வுகளானது கிடைக்குங்க. உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீர்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிரிகளால் வந்து பார்த்திங்கன்னா தொல்லைகள் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லலாம். உடல் உபாதைகள் ஏதேனும் இருப்பின் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே தீரக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். வீண் வழக்குகளில் விடுபடுவீர்கள். அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் இப்பொழுது நல்லபடியாகவே வந்து முடிவடையும். வெளியில் கொடுத்திருந்த பணமும் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் மனம் விரும்பிய வீட்டிற்கு குடிபெயர்வீர்கள். தக்க சமயத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பை பெற்று கௌரவ குறைவுகள் ஏற்படாமல் காக்கப்படுவீர்கள். அதே போல் திருடு போயிருந்த பொருட்கள் திரும்பவுமே உங்களுக்கு கிடைக்கும். உறுதியின்றி செய்த வேலைகளில் ஒரு பிடிப்புகளானது ஏற்பட்டு அவை வந்து பார்த்திங்கன்னா மளவென்று வந்து பார்த்திங்கன்னா நடந்தேறும் அப்படின்னே வந்து சொல்லலாம். மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது போல் இந்த காலகட்டங்களானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இது உங்களுக்கான நேரம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கணிப்புகளில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகஸ்தரர்களுக்கு பதவி உயர்வுகளானது தேடி வரக்கூடும். வருமானங்களுமே சீராக இருக்குங்க. விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. சக ஊழியர்களுடன் நல்ல ஒரு நட்பு தொடர்வதனால உங்களுடைய வேலைகள் குறித்து இந்த காலத்திற்குள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே சமயம் இப்பொழுது உங்களிடையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். உங்களிடம் இருந்த சோர்வுகளானது நீங்கி சுறுசுறுப்பாகவே நீங்கள் செயல்பட தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்க கொடுங்க. அரசியல்வாதிகளுக்கு என்று பார்க்கும் பொழுது இப்பொழுது வேலை பளுவானது அதிகரிக்குங்க. செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்ய நீங்கள் திட்டமிடுவீர்கள். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது உயரக்கூடும் என்றாலுமே தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் யோகக்காரகன் ராகு சஞ்சரிப்பதனால குடும்பத்தினரினுடைய ஆலோசனையை ஏற்பது நன்மையை கொடுக்கும். பண விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் கவனங்களானது உங்களுக்கு தேவை. அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி இந்த நேரத்தில் எந்த விதமான முயற்சியிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஈடுபட வேண்டாங்க.
அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் ஞான மோட்சகாரகன் கேது சஞ்சரிப்பதனால அவ்வப்போது உடல்நிலையில் ஏதேனும் சங்கடங்களானது உங்களுக்கு தோன்றும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.